உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பரிகாரங்கள் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும் சார்? மொத்தம் இருக்கிற ஜாதகத்துல ஒரு 90% ஜாதகம் எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படும். மோடி விருச்சிக ராசிங்க ஒரு 7.5 சனி நடக்கும்போது 2ஆம் முறை பிரதமர் ஆனாங்க. இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு பண்ண பரிகாரங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை செஞ்சார். இன்னைக்கு மோடி பிரதமர் தான். அதான் பரிகாரத்தினுடைய பவர். அவர் என்ன பண்ணாரு, அந்த தூய்மை 7 சனினாலும் அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பாத பூஜை பண்ணும் பொழுது அது தூய்மை பணியாளர் சனியை குறிக்கும். அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, ஒரு அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது அவனுக்கு மற்றவர்களால் தலைகுனிவு, யாருமே இல்லாத நடுத்தெருவில் நிற்கிறது, மற்றவர்கிட்ட அடி வாங்கக்கூடிய நிலை, இதெல்லாம் நடக்கும். 7.5 சனி இந்த வருடம் யாருக்கு ஆரம்பிக்குது, எந்த ராசிக்கு, அவங்களுக்கான பரிகாரம்னா அது என்னவா இருக்கும் சார்? மீன ராசிக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்காரங்களுக்கு இப்பதான் 7.5 சனி தொடங்குது. எள்ளு சாப்பாடு வடிச்சு அதுல வெல்லம் கலந்து அவங்க சாப்பிடணும். வீக்லி ஒன் செய்யலாம். சனிக்கிழமையில செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த 7.5 சனி அஷ்டம சனி காலங்களில் சனிக்கிழமையில நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சனி இனிமேல் நல்லது செய்ய போறாரு. அந்த நல்லது முழுதா அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானலுக்கு சனிக்கிழமையில டூர் போயிட்டு நைட்டு தங்கிட்டு வரணும். அப்படி தங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்ல இனிமேல் வரக்கூடிய முன்னேற்றங்கள் அபரிமிதமாக நடக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏற்கனவே நம்ம பரிகாரங்கள்ல கேன்சரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்திருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ரொம்பவே சனிப்பெயர்ச்சியை பத்தி நிறைய பேருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுலேயுமே இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பரிகாரங்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம் சார். ஃபர்ஸ்ட் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பரிகாரங்கள் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும் சார்? சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம். பொதுவாகவே மற்ற விஷயங்கள், அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதுக்கெல்லாம் பயப்படாத மக்கள் சனி பயிற்சியே கொஞ்சம் பயம் உண்டு. ஏன்னா நீங்கள் என்னதான் பார்த்தாலும் ஜோதிடம் பொய் அப்படி இப்படின்னு என்னதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இந்த அஷ்டமச்சனி, 7.5 சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அதில் ஒரு மொத்தம் இருக்கிற ஜாதகத்தில் ஒரு 90% ஜாதகம் எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படும். ஏதோ ஒரு 20 to 10% அவங்க ஜாதகப்படி திசாபுத்திகள் நல்லா இருக்கும், அவங்களுடைய பெருசாக பாதிப்பு அடையாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சனி பெயர்ச்சினாவே மக்களுக்கு ஒரு பயம், தனக்கு கஷ்டப்படுறவன் 7.5 சனி எனக்கு விலகுது, அஷ்டம சனி விலகுது, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கு அஷ்டம சனி வருதா, நமக்கு 7.5 சனி வருதா அப்படின்ற அந்த பயத்தில் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய. இது எதையுமே கேட்காம கஷ்டப்படுறவங்களும் உண்டு. அதாவது ஜோதிடத்தை நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது அது சூப்பரான விஷயம். நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு தூக்கி எதையுமே ஓர போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஜோதிடத்தில் நம்ம நிறைய கோவில் பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தினமும் சில விஷயங்களை செய்யும் பொழுது, சில பரிகாரங்களை தினமோ இல்லை எப்பயோ ஒரு தடவை செய்யும் பொழுது, நம்ம ஜாதக ரீதியாக செய்யும் போது அவருடைய எஃபெக்ட் வேற மாதிரி 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜோதிடத்தில் நானே உண்மையை சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், ஜோதிடத்தில் பரிகாரங்கள் எந்த அளவு உண்மைன்ட்டு பல வருடமாக தேடி இருக்கேன், பல வருடமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம பொதுவாக பலன்களாக சொல்லும் பொழுது பெரிய ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. ஆனால் உண்மையாக நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் நமக்கு உண்மையான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைச்ச பின்னாடி இந்த பரிகாரன்றது ஒரு மருத்துவ
சிகிச்சைக்கு சமமானது. இப்போ நோயாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு குறிப்பிட்ட மருந்துகள் கொடுக்கும்போது அந்த நோய் சரியாகும். அந்த அளவுக்கு நம்ம ஜாதகப்படியான கரெக்டான விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த பரிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது 100% ஒர்க் அவுட் ஆகும். நம்ம 7.5 சனின்னாலும் அது ஜாதகப்படி பார்த்து நம்ம பண்ணும் பொழுது 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த சனி பயிற்சினால வரக்கூடிய பரிகாரங்கள் இல்லை, பொதுவாக பரிகாரங்களும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு 50 to 70% எஃபெக்ட் நமக்கு கொடுக்குமா. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதகத்திலேயோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வந்து அவங்க பரிகாரமே அதுதான் அப்படின்னு தெரியாம பரிகாரம் பண்ணுவாங்கல்ல சார், அந்த மாதிரியாவது யாராவது இருக்காங்களா? அந்த பரிகாரம் வந்து பயன் தருமா? இல்லைம்மா, தெரிஞ்சும் பண்றாங்க, தெரியாமலும் பண்றாங்க. அது நம்ம இப்போ வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோடி வந்து விருச்சிக ராசிங்க. அவர் வந்து அவருக்கு 7.5 சனி நடக்கும்போது 2ஆம் முறை பிரதமரான, முதல் முறை பிரதமர் ஆகும்போதும் சரி, 2ஆம் முறை பிரதமர் ஆகும்போதும் சரி, அவருக்கு 7.5 சனியோட தாக்கம் இருந்து கொண்டு தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மோடி வந்து அவர் கண்டிப்பாக ஏதேனும் ஜோதிடர்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு தெரியாது, அது கான்ஃபிடண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண பரிகாரங்கள் இது தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சார். அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த 7.5 சனியோட தாக்கத்தில் அவர் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் பிரதமராகவும் இருக்கார். ஏன்னா நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது நம்ம எந்த உச்சநிலையில் இருந்தாலும் அந்த பரிகாரத்துடைய தாக்கம் வந்து நமக்கு வரக்கூடிய, ஏன்னா அந்த நேரத்தில் பயங்கர மோடியை பற்றி எங்கே பார்த்தாலும் விமர்சனம் இருந்துட்டு தான் இருந்தது. கரெக்டாக இல்லைங்களா? யாரை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மோடியை. அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு மோடி பிரதமர் தான். புரியுதா இல்லையா? அதுதான் பரிகாரத்தினுடைய பவர். ஸோ அவர் என்ன பண்ணாரு, அந்த தூய்மை 7.5 சனினாலும் அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் பாத பூஜை பண்ணும் பொழுது அது வந்து தூய்மை பணியாளர் வந்து சனியை குறிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தூய்மை பணியாளருக்கு, கடைநிலை தூய்மை பணியாளருக்கு போயிட்டு பாத பூஜை பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? எந்த நாட்டுல இந்த மாதிரியான விஷயம் வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் ஜோதிட பரிகாரமாவே அதை நினைச்சு சொல்லி யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இயல்பா பண்ணியிருந்தாலும் சரி, அது அந்த பரிகாரத்தினுடைய பவர் தான் அவர் வந்து 7.5 சனியா இருந்தாலும் மீண்டும் பிரதமர் ஆக வச்சு. யாரு? மோடியை. சரி, இப்போ பார்த்தோம்னா நேற்று முந்தானேத்தோ நடந்த விஷயம் என்னன்னா, அண்ணாமலை வந்து தன்னை வந்து சவுக்கால அடிச்சுக்கிட்டார். அதுவும் அவர் தெரிஞ்சு பண்ணாரா, தெரியாம பண்ணாரா, இல்லை யாராவது ஜோதிடர் சொல்லி பண்ணாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது நீங்க இப்ப போய் கடகராசிக்காரங்க கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இருக்காது. ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரா தான் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. ஒரு 6 மந்த் ஏப்ரல்ல இருந்து நிறைய பேருக்கு, ஏன்னா 11ல் குரு வந்த பின்னாடி, அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வேலை இருக்காது. நிறைய பேருக்கு தொழிலில் பாதிப்புகள் இருக்கும், நிறைய இழப்புகள், குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை. ஓகேங்களா? நிறைய பேர் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா, இப்பத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் கடகராசிக்காரங்க முதலிடம் மதிப்பாங்க. 2வது தான் இந்த கும்பம், மீனம், அந்த ராசிக்காரங்களாம். இதெல்லாம் நீங்கள் நம்ம போயிட்டு இதெல்லாம் உண்மையா பொய்யானா நீங்கள் இந்த விஷயம் வந்தவுடனே கடகராசிக்காரங்க எல்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னாவே நமக்கு அதுவே லட்சக்கணக்கில் கமெண்ட் வரும். ஆமாம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கும்பராசிக்காரனா இந்த அப்படியே ஜென்மச்சனினால வாழ்க்கையில என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், தவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? மீனராசிக்காரனா நிறைய பண விரையும், எனக்கு நிறைய லாஸ், ஹெல்த் இஷ்யூ அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு சிலது ஜாதகம் தப்பிக்கும். ஏன்னா அவனுடைய திசாபுதிகள் ஓரளவு நல்லா இருக்கும் இதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம், அதுல வந்து உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டுறோம். உடனே அதை பேலன்ஸ் பண்ணுறது தண்ணி ஊற்றுறதோ, இல்லை அதுக்கு புளி கரைச்சி ஊற்றலாமா, இல்லை மிளகா கொஞ்சம் போடுறோம், அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு அதை செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி அதாவது வந்து நம்ம ஜாதகப்படியான திசா புத்திகள், அப்புறம் கோட்சார பலன்கள். இந்த கோட்சார பலன்கள் இந்த 7.5 சனி அப்படிலாம் வரும் பொழுது ஜாதகப்படியான திசா புத்திகள் நல்லா வலுவாக இருக்கும் பொழுது அது பேலன்ஸ் ஆயிரும். இல்லை அதுலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவங்க தான் அதிகபட்சமாக பாதிக்கப்படுறவங்க. சரி, இப்போ அண்ணாமலை என்ன பண்ணார்னா, ஒரு அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது அவனுக்கு வந்து மற்றவர்களால் தலைகுனிவு, யாருமே இல்லாத நடுத்தெருவில் நிற்கிறது. ஓகேங்களா? மற்றவர்கிட்ட அடி வாங்கக்கூடிய நிலை, இதெல்லாம் நடக்கும். அஷ்டமச்சனி ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது இது எதிர்பாராம நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லவனா இருக்கும், ரொம்ப இதுவாக இருப்பான், திடீர்னு போயிட்டு இருப்பான் ரோட்ல, ஏதாவது ஒரு சின்ன அடி போடும்.
ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து இவங்க மேலே தப்பு அடி, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அஷ்டம சனியில். விபத்துகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி யாருடைய துணையும் இல்லாமல் நிற்கிறது, அதுக்கப்புறம் இந்த மற்றவர்கிட்ட அடி வாங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அஷ்டம சனியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஜோதிட ரீதியாக பண்ணாரான்னு நமக்கு தெரியாது, இல்லை மற்ற அது அவருக்கு தான் தெரியும். பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வந்து சனி வந்து அஷ்டமச்சனியில் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குமோ அதை அவரே அவர் செஞ்சுட்டாரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் முழுவதுமாக குறையும். இது பேர் தான் பரிகாரம். பரிகாரம்னா ஆமாம், இது வந்து ஒரு பரிகாரம் வந்து சூப்பரான சயின்ஸு. ஜோசியம் எப்படி சூப்பர் சயின்ஸோ பரிகாரமும் சூப்பர் சயின்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து அது சயின்ஸ் இல்லைன்னா அது நம்மளுடைய அறிவின்மை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த சனி என்ன வேலை செய்யுமோ அதை இவர் செஞ்சிட்டாரு. ஸோ அந்த சனியுடைய தாக்கத்திலிருந்து இவர் விடுபட்டுருவார். ஓகேங்களா? இப்போ அஷ்டமச்சனி வந்து அவருக்கு மார்ச் மாதம் முடிய போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அப்போ அஷ்டமச்சனி வந்து விலக போது 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறார் கடகராசிக்கு. ஸோ இனி அவருடைய லைஃப்ல வந்து, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2.5 வருஷமா என்னமா குட்டிக்காரன் அடிக்கிறாப்புல அவர், கரெக்டா இல்லையா? என்னமோ இது வரைக்கும் பிஜேபியில் யாருமே பண்ணாத விஷயங்கள், மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு வந்துடுச்சு. பிஜேபின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2 வருஷத்துல கொண்டு வந்துட்டாப்புல, எல்லாமே பண்ணிட்டாப்புல. ஆனா ஜெயிக்க முடிஞ்சா? முடியல. ஆனா இனி முடியும். ஏன்னா அஷ்டமச்சனி விலகுது. அவருக்கு அந்த அஷ்டமச்சனியால் வரக்கூடிய அந்த என்ன விஷயமோ அதை அவர் பண்ணிட்டாரு. இதை வந்து அவர் ஒரு 1 year 2 years முன்னாடி அஷ்டமச்சனி தொடங்கும் இடத்தில் பண்ணியிருந்தா அஷ்டமச்சனி தாக்கம் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஜோதிட பரிகாரம் நம்ம சொல்றது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 9ஆம் இடத்துல சனி வரும்போது அவர் இதுவரைக்கும் இழந்தது, தடைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு சாதகமா மாறும். தமிழ்நாடு அவருக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா அவருடைய ஜாதகத்துல இப்போ நடக்கிறது வந்து சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிரதசையில் சனி புத்தி. அவர் வீடு பக்கத்துல கூட ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்ல பெல் அடிக்கிற சவுண்டோ கேட்குற மாதிரி தான் அவருடைய ஜாதக அமைப்பே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவர் வந்து இந்த பரிகாரம், இந்த விஷயத்த பண்ணிட்டதுனால மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அவர் லைஃப் வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். ஜாதகப்படி திசா புத்திகளும் அவருக்கு மாறுது. ஓகேங்களா? இனி அவருடைய வேகம், அவர் பிரபலம் அடையக்கூடிய இது, மக்களுடைய நன்மதிப்பை இன்னும் அதிக அளவில் பெறுறது, எல்லாமே இனி நடந்தே தீரும். இந்த மாதிரி பிரபலமானவங்க இருக்காங்களா சார்? இவங்க மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை இவங்கள மாதிரி வேற யாருன்னா இருக்காங்களா சார்? இல்லைம்மா, நீங்கள் ஜோதிடம் வந்து நம்ம வந்து ஜோதிடத்தை குறை சொல்கிறோம். ஜோதிடத்தை வந்து நிறைய பேர், நான் இல்லை, நான் ஜோதிடம் அதை உண்மையை தெரிஞ்சிட்ருக்கேன். அது ஒரு சயின்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நிறைய பேர் பயன்படுறாங்க என்னோடய கணிப்புகள்னால. நம்ம வந்து ஜோதிடத்தை ஒரு பக்கம் அதை மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு அது உண்மையாக, அதாவது வந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியது. என்னன்னா அதில் உண்மை இருக்குது பொய் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அதுக்கு டைம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை பார்க்கணும். அதை விட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பாரதியார் சொன்னார் அப்படி. பாரதியார் வந்து ஒரு கவிஞர், அவர் வந்து ஜோதிடத்தை பற்றி பேசுறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க ஏதோ ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொன்னாங்க அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை பற்றி அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த துறையை பற்றி தெரிந்தவர்கள் மட்டும் தான் அதை பற்றி பேசணும். ஓகேங்களா? அப்படின்றபோது யாருமே தெரியாமல் ஏதோ மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஜோதிடம் பொய் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள், நம்ம சொல்கிறோம் இல்லையா பிரபல கட்சிகள், அவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் இப்போ வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பக்கம் தீக அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட மறுப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், அவங்க மனைவி வந்து எல்லா ஆலய வழிபாடும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான அவங்க பரிகாரம் பண்ணாமல் இருப்பாங்களா? ஓகேங்களா? ஜோதிடத்தை கன்சல்டேஷன் வாங்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் சபரீசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 அல்லது 2 வருடங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் போயிட்டு சத்ரு சம்ஹாரம் பூஜை பண்ணுறாரு, ஹோமம் பண்ணிட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து நான் வந்து வேற அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொன்னாலும், ஜோதிடத்தை நம்பி செய்து கொண்டு இருக்கிறவர்களும் அந்த சொல்ற இடத்துல இருந்தே இருக்காங்க. அந்த ஜோதிடத்தை எதிர்க்கிறவங்க இருக்கிற இடத்துலயே ஜோதிடத்தை நம்பி அவங்களே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து இது வந்து ஒரு ஜோதிடத்தை எதிர்த்து பேசினா அது வந்து ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஆயிடுச்சு.
ஓகேங்களா? அது வந்து நம்ம ஒரு புரட்சி மாதிரியும் ஒரு தனக்கு மட்டும்தான் அது எல்லாம் தெரியும், மற்றவங்களாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஜோதிடத்தை எதிர்க்கிறதே. ஓகேங்களா? ஜோதிடம் வந்து நீ படிச்சுட்டு அதில் சயின்ஸ் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ எதிர்க்கலாம், தப்பே கிடையாது. அது எதா இருந்தாலும் எதிர்க்கலாம். இப்போ 7.5 சனியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது 7.5 சனி இந்த வருடம் யாருக்கு ஆரம்பிக்குது, எந்த ராசிக்கு, அவங்களுக்கான பரிகாரம்னா அது என்னவா இருக்கும் சார்? இந்த 7.5 சனி அதாவது வந்து மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி நடக்குது. அப்போது முதல் 3 மாதத்துல இல்லாமல் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது லாஜிக் வச்சு அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் யார் யாருக்கு என்ன மாதிரியான பல பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி பேசலாம். அப்படி பார்க்கும் பொழுது 7.5 சனி இப்போ வந்து மகர ராசிக்கு முடியுதுங்க. மகர ராசிக்கு முடிஞ்சு கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி விலகி வாக்குச்சனி. ஓகேங்களா? அடுத்து மீன ராசிக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்காரங்களுக்கு இப்போதான் 7.5 சனி தொடங்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எள்ளு சாதத்தை எள்ளு வந்து சாப்பாடு வடித்து அதில் வெல்லம் கலந்து அவங்க சாப்பிடணும். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட்டுக்காக வெல்லம் கலக்கிறோம், கூட வேறு ஏதாவது நீங்கள் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு குண்டால சாப்பாடை வடித்து எள்ளு சாதத்தை வடித்து அதை வந்து வெல்லம் போட்டு அது இனிப்பாக அதை வந்து சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல பரிகாரம். வீக்லி ஒன் செய்யலாம். சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த 7.5 சனி அஷ்டம சனி காலங்களில் சனிக்கிழமையில நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. சனிக்கிழமையில அன்னதானங்கள் பண்ணுறது, அதாவது வந்து மதியம் சாப்பிடும் பொழுதோ இல்லை காலையில் சாப்பிடும் மற்றவங்க அன்னதானம் பண்ணுறது முக்கியமான விஷயம். பட் கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது வீட்டிலையே தன்னோட எள்ளு சாதம் செஞ்சு அதை வெல்லம் போட்ட எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து விரைச்சனியில் இருந்தாங்க, இப்போ ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எள்ளு உருண்டை இருக்கு இல்லையா, அந்த எள்ளு உருண்டையை தினைக்கும் சாப்பிடணும். தினைக்கும் ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டா போதும். அது வந்து ஒரு வீட்டில் நம்ம ஒரு பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கலாம், இல்லை நம்மளே வீட்டில் எள்ளு உருண்டை செய்யலாம். அந்த எள்ளு உருண்டையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாவே அந்த 7.5 சனியோட பாதிப்பு ஒரு 50% குறைஞ்சிரும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம செய்யும்போது அதனுடைய பலன் வேற. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மேஷராசிக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நாள் வந்து 11 சனி இருந்தது, இப்போ வந்து அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், அந்த ட்ரெயின் பொம்மை ஒன்று இருக்கும், 8 மாதிரி ட்ராக் இருக்கும், அது மேலே ட்ரெயின் போகிற மாதிரி பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும். மஞ்சள் கலரில் வாங்கி வச்சா ரொம்ப விசேஷம். மஞ்சள் கலர் பொம்மையை, அந்த ட்ரெயின் பொம்மை வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதை வந்து தினமும் நம்ம கண்ணால் பார்க்கணும். இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறனா இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அதை கண்ணால் பார்க்கணும். இவ்வளோ பார்த்துட்டே இருக்கும் பொழுது நமக்கு அந்த 7.5 சனியோட தாக்கம் முழுசாக குறையும். இதுக்கப்புறம் நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு சனினா அஷ்டாத்தம சனி. அது வந்து எந்த ராசிக்கு வந்து பாதிப்பை பெருசாக கொடுக்குது, அவங்களுக்கான பரிகாரம்னா அது என்னது சார்? அர்த்தாஷ்டம சனி வந்து இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் 3ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் வீட்டுக்கு சனி வருது. பட் மற்ற கிரகநிலை பார்க்கும்போது ஓரளவு பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலும் அர்த்தாஷ்டம சனிக்கு அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் நம்ம இந்த எள்ளுருண்டை சாப்பிடுவதே அவங்களும் பரிகாரமாக வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் இது கிடையாது. அதிகபட்சம் அவங்க போயிட்டு ஒரு பெரிய கருப்பு, அதாவது பேர் வந்து பெரிய கருப்பு அப்படின்ற சாமி இருந்தால் அந்த சாமியை அந்த அவங்களும் வந்து தனுசு ராசிக்காரங்களும் எள்ளுருண்டையே சாப்பிட்றது, ரெகுலராக சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல பரிகாரம். இதெல்லாம் 100% வேலை செய்யும். நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது சூப்பர், பட் இதுபடி பார்க்கும்போது ஒரு 80%ஆவது கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். அதே நேரத்தில் பெரிய கருப்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது சாமி இருந்து அவங்க நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது கோயில் இருக்கும் பெரிய கருப்பு சாமி வந்து பெரிய கருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலில் போயிட்டு அவங்க ஒரு சனிக்கிழமை வழிபடுறதும் ரொம்ப. கண்டக சனி இந்த வாட்டி யாருக்கு பாதிப்பு பெருசாக கொடுக்குது, எந்த ராசிக்கு, அவங்களுக்கான பரிகாரம்னா என்னது சார்? கண்டக சனி வந்து இப்போ வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க மார்ச் மாதத்துலேருந்து. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் 6ஆம் வீட்டில் சனி இருந்தது, இப்போ வந்து 7ஆம் வீட்டுக்கு வந்து அவங்க ராசியை பார்க்கும். ஸோ அதனால் கண்டக சனியால் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பாதிப்பு நிச்சயம் இருக்கும். இந்த கண்டக சனிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பழங்காலத்தில் வரலாறு
புத்தகங்கள் இருக்கும். அதாவது வந்து ஒரு நாட்டினோட வரலாறு, இப்போ இந்திய வரலாறு அப்படின்னு இருக்குது, தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய வரலாறு, ஐன்ஸ்டீனோட வாழ்க்கை வரலாறு, நீங்கள் ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு, செங்கிஸ்கானோட வாழ்க்கை வரலாறு, அலெக்சாண்டர் வாழ்க்கை வரலாறு, அப்புறம் இது தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் படிக்கணும். புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்களை படிக்கணும். புத்தகங்கள் படிக்க முடியலனாலும் அதை நான் தான் இருக்கிற இடத்துலையாவது வச்சுக்கணும். படுக்கும்போது பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த வரலாற்று புத்தகங்களை வந்து அவங்க ரெகுலர் கூட வச்சிருக்கும் பொழுது இந்த கண்டகச்சனியால் வரக்கூடிய பாதிப்பு நிச்சயம் அவங்களுக்கு குறையும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி, இந்த சனியால பாதிக்கப்படுறவங்க எந்த ராசிக்காரர்கள், அவங்களுக்கான பரிகாரம்னா என்னது சார்? இப்போ வந்து அஷ்டமச்சனியால் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நாளாக கண்டகச்சனி போயிட்டு இருந்து, நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தோன்னா நம்ம தான் பயங்கரமான தைரியம், வீரியம், கம்பீரம், எப்பவுமே அவங்களுடைய அவங்க நடக்கிற தோரணையே எல்லாம் வந்து ஒரு ராஜாவோட தோரணை இருக்கும். எப்படி சிங்கம் வந்து அப்படியே நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சிங்கண்டா அப்படின்ற மாதிரி வீடியோலாம் வந்திருக்கும். அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும். ஆனால் இந்த 2.5 வருஷமாக நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் இப்போ கூட பண்ணி பாருங்க, ஐயோ ஏண்டா வாழ்றோன்னு லெவலில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள், அவங்களுடைய தாட்டே நெகட்டிவாக இருக்கும். தன்னால் முடியுமா முடியாதுன்ற பயம் வந்திருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம் அடி வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? பொருளாதாரத்தில் அடி விழுந்திருக்கும், கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும், பிஸ்னஸில் பெரிய லாஸ் வந்திருக்கும், பார்ட்னர்ஷிப் ஓடி போயிருப்பான். அந்த அளவுக்கு பிரச்சனை இந்த இது சிம்ம ராசிக்காரங்கள் கண்டகச்சனியால். இப்போ வந்து அவங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அஷ்டம சனியில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடி வந்து ஆக்சுவலி கண்ணாடி உடைக்கணுன்றது தான் கான்செப்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரேம் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஃபோட்டோ கடைலாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கண்ணாடிஸை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பஞ்சாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி பீசஸ் வந்து ஒரு சின்ன பீசஸ், ஒரு அரை ஸ்கேல் உள்ள பாதி வர்ற அளவுக்கு பீசஸாக அவங்கள கட் பண்ணி ஒரு 100 பீஸ் 200 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடணும். அந்த கண்ணாடி பீஸை தினமும் உடைக்கணும். தினமும் ஒரு கண்ணாடி பீஸ், காலையில் எந்திரிச்சோடனே தினமும் ஒரு கண்ணாடி பீஸை உடச்சி போட்டுடணும். இதை உடச்சி போட்டு இந்த 2.5 வருஷம் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் 100% குறையும். ஓகேங்களா? அது வேலைக்கிழமையில கண்டிப்பாக உடைச்சிடணும். வேலைக்கிழமையிலையும் இது சனிக்கிழமையிலையும் கண்டிப்பாக உடைக்கணும். ஸோ மற்ற நாளில் ஒரு நாள் தவறுனா கூட தப்பு கிடையாது. பட் வேலைக்கிழமையிலையும் சனிக்கிழமையும் தவறாமல் பண்ணணும். ஸோ இது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் குறையும். இது வந்து நம்ம இதில் சயின்ஸ் இருக்குது. இது சயின்ஸ் இல்லாமல் ஜோசியத்தில் இது வரைக்கும், என் பேரே விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன், இது வரைக்கும் ப்ரூஃப் ஆகாத, சயின்ஸ் இல்லாத, நம்ம அறிவுக்கு உட்படாத எந்த விஷயத்தையும் நான் பேசுனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் சயின்ஸ் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. ஆனால் இது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம், அதை மட்டும் புரிஞ்சுக்க. இதை கிண்டல் அடிக்கணும், அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. அஷ்டமச்சனி விலகிட்டு, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி விலகிறதுனால ஓரளவுக்கு லைஃப் வந்து இனி மாறும். அந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு முழுசாக கிடைக்கணும். அந்த சனி வந்து இனிமேல் நல்லது செய்ய போகிறாரு, அந்த நல்லதை வந்து முழுதாக அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானலுக்கு சனிக்கிழமையில டூர் போயிட்டு நைட்டு தங்கிட்டு வரணும். அப்படி தங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்ல இனிமேல் வரக்கூடிய முன்னேற்றங்கள் அபரிமிதமாக நடக்கும். இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பயங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே அழகாக அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.